ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சென்னை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூடான சுவையான ஹெல்த்தியான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு 1/4 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை முதல்ல வெறும் வாணலியில் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஒரு கிளாஸ் அரிசியில் இந்த சிறுபருப்பை போட்டு ஒரு 4 முறை கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்ட பிறகு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதில் தண்ணி அளவாக இருந்தால் தான் நம்மளுக்கு பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நான் கொஞ்சம் அதில் எண்ணெய் விடுறேன், ஏன்னா அப்போ தான் மேலே பொங்காமல் இருக்கும். கொஞ்சமாக அதில் எண்ணெய் விட்டுருக்கு. மூடி போட்டு நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு 4 விசில் விடலாம். இப்போ 4 விசில் அடித்து ஸ்டீம் இறங்கினதும் குக்கர் திறந்தோம்னா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல குழைவாக வரணும். பொங்கல் இந்த மாதிரி குழைவாக வந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். அரிசி பருப்பு ஒன்றா சேர்ந்து நல்ல குழைவாக வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் விடுறேன். கொஞ்சம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நெய் போடுங்க பொங்கலுக்கு. அதோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுரு. 2 ஸ்பூன் எண்ணெய். தாளிக்கிறதுக்கு நான் மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கலாம். மிளகு, சீரகம், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி, இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச உடனே பொங்கலில் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி பாருங்கள். நம்ம தாளிப்பு போட்ட உடனே எப்படி இருக்குது பாருங்கள். பொங்கலில் நெய் வாசனை, மிளகு, சீரகம், முந்திரி எல்லாம் சேர்த்து அதுக்கு சட்னி போட்டுக்கலாம். தேங்காய், உடச்சக்கல்ல, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. உடச்சக்கல்ல, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அடிச்சாலும் சட்னி நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு. ஒரு நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில்,
கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சட்னி இப்படி இருக்குது பாருங்கள். தாளிப்பு கொட்டின பிறகு இப்போ சூடான சுவையான வெண்பொங்கலும் அதுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மதியமே வச்சுருந்தேன், கொஞ்சம் சாம்பார் அதுக்கு வச்சுருக்கேன். இந்த சாம்பார் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.